ஃபர்ஸ்ட் நம்ம டோன் ஆஃப் வாய்ஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். ரெண்டாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத விட அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்றது தான் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நம்ம பார்த்துக்கணும். மூணாவது நம்மளோட பாடி லாங்குவேஜில் எந்த விதமான டென்ஷனும் இருக்கக்கூடாது. நாலாவது பாயிண்ட், அவங்களோட ஹைட்டுக்கு நீங்கள் போயிட்டு நீங்கள் சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அஞ்சாவது பாயிண்ட், உங்களோட கண் அதை வந்து ரொம்ப வைடண்டாக ரொம்ப முறைக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணாமல் சாஃப்ட் ஐஸ் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த 5 விஷயம் தான் வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு கோரெகுலேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த கோரெகுலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவ்னு சொல்லிட்டு நிறைய ரீசர்ச்லேயுமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன் இது எஃபெக்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சயின்டிஃபிக்கான ரீசன் என்னன்னா, நம்ம எல்லாரோட பிரெயின்ஸ்லையுமே வந்து மிரர் நியூரான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது நம்ம கிட்ட பேசுறவங்க ஒரு ஏதாவது ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அதை அப்படியே காப்பி பண்ணி மிரர் மாதிரி நம்ம திருப்பி வந்து அதே ரெசிப்ரோகேட் பண்றது. பட் ஆனால் நம்ம அந்த இம்மீடியட்டா கத்துற ரெஸ்பான்ஸ், ஏன்னா அந்த மிரர் நியூரான்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் ட்ரிக் பண்ணி நம்ம காம் டவுனாக பேசும்போது குழந்தையோட மிரர் நியூரான்ஸை ஆக்டிவேட் பண்ணுறோம். ஸோ நம்ம காம் டவுனாக பேசுகிறத பார்த்து குழந்தையோட நியூரான்ஸ் என்ன ஆகும், அவங்களதும் காம் டவுன் ஆகி அவங்களுமே வந்து ஒரு சாஃப்டான டோனில் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இந்த அழுகிறது, அடம் பிடிக்கிறது, பயங்கரமாக வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்துறது, இது எல்லாமுமே அப்படியே கம்மியாகும்.